அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து ஒயிட் 11 மந்த்ஸ்ல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட்டு டேஸ்ட் ஆஃப் மணியை வந்து நம்ம இந்தியன்ஸ் பார்க்க ஆரம்பிக்கிறோம். பர்டிகுலர்லி மிடில் கிளாஸ், நடுத்தர வர்க்கத்து மக்கள், கீழ்த்தட்டு மக்களுமே வந்து இப்போ நல்லா தே ஆர் வெல் ஆஃப் கம்பேரிட்டிவ்லி. அண்ணனோ தம்பியோ அக்காவோ அத்தையோ மாமாவோ நான் கஷ்டப்படுறேன் ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கம்பாங்க. நிறைய பேருக்கு அக்கௌண்ட்டில் பணத்தை வச்சுக்கிட்டு கொடுக்காம இருந்தால் கில்ட்டி ஃபீலிங் வந்துருக்கு. கொஞ்சம் கெட்டிக்காரர்களாக இருக்கவங்க என்ன பண்ணுறாங்க, கிளவராக இருக்கவங்க, அவங்க ரியல் எஸ்டேட்டை வாங்கி போட்டுறாங்க, அதை வாங்கி போட்டுறாங்க, கேட்டால் என் கையில் பணம் இல்லை அப்படின்ட்டுறாங்க. இது ஒரு முறை இருக்குது சார். ஏன்னா இப்போ நிறைய பேர் நான் வீட்டில் சும்மா இருக்கணும்னு சொல்லி ட்ரேடிங் பண்ண போகிறாங்க. ஸ்பௌஸ் பணம் கொடுத்தாங்கன்னா இவங்க அதை வாங்கி வச்சுட்டு ட்ரேடிங் பண்ணி ட்ரேடிங்கில் நான் பணம் சம்பாரித்து இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆக்குறோம்னு சொல்லி நினைப்பு. ஆனால் மேற்கொண்டு அவங்களுக்கே மன உளைச்சல் உண்டாகி டிப்ரெஷன் ஆகி ஒரு அமௌண்ட்டு வந்தோன்னா அவங்களுக்கு மெயினாக கை அரிக்க ஆரம்பிச்சிடும். அதுதான் சொல்லுங்கள். இந்த 20 லட்சம் இருக்குது, 25 லட்சம் இருக்குது, 50 லட்சம் இருக்குது, இதை நான் என்ன பண்ணலான்னா ஒரு 25 ஐடியா வச்சுருப்பாங்க. அப்பா அடிமைத்தனத்தை ஒழிக்கணும்னு சொல்லி இன்றைக்கி எல்லாரும் மீண்டு வந்திருக்கோம். இப்போ திருப்பி நம்மை நாமே போய் வாலண்டியராக அடிமையாகிறோம். வீடு வாங்கி குடும்பத்துக்கு முதலீடுன்றது ஒரு சேமிப்புன்றது உருவாக்குறத தவிர்த்து அவங்க வாழ்க்கையே பாதுகாக்கிற லெவலுக்கு தான் நீங்கள் செயல்படுறீங்க. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். முதலீட்டு ஆலோசகர் சொக்கலிங்கம் பழனிப்பன் அவர்கள் நம்முடன் இணைந்துள்ளார். அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். இப்போது முதலீட்டு ஆலோசகரோட பயன் தான் சார் முக்கியமாக இப்போ நம்ம விவாதம் பண்ண போகிறோம். ஏன்னா நேரடியாக நம்ம வந்து பங்குகளில் முதலீடு பண்ணலாம், மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணலாம், அதுக்கு தகுந்து வேறு வங்கி போஸ்ட் ஆஃபீஸ்னு பண்ணலாம். அது ஒரு முறை இருந்தாலும் முதலீட்டு ஆலோசகர்கிட்ட ஒரு குடும்பம் வந்து ஒரு ஃபைனான்சியல் பிளானிங் கேட்டால் என்ன மாதிரியான அவங்களுக்கு பயன் கிடைக்கும்? ஃபஸ்ட்டு வந்து அவங்க வரும்போது பெரும்பாலானவர் வந்து கடனில் தான் இருப்பாங்க. முதலீடு பற்றி தெரியலனா கூட சேமிப்பேன்றது குறைவாகவும் இல்லாமல் கூட இருக்கலாம். இப்படி ஒரு வரக்கூடிய குடும்பத்துக்கு உங்களோட ஆலோசனை என்ன கொடுப்பீங்க? எப்படி அவங்கள பொருளாதார ரீதியாக மேல் நோக்கி கொண்டு செல்வீங்க? ஒரு நேரடி உங்கள்கிட்ட இந்த உதாரணம். ஸோ பல உதாரணங்கள் சொல்லலாம். சில யூஸ்வலாக வந்து இப்போ அவங்க வரையில் என்னென்னா நிறைய பேர் வந்து அவங்க என்னென்ன செய்ய நினைக்கிறாங்களோ அதெல்லாம் செஞ்சு முடிச்சிடுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு பெரிய வீடு வாங்கணும், அல்லது பெரிய காரு வாங்கணும், அது மாதிரி நிறைய பேர், அல்லது அதுதான் நீங்கள் சொல்கிற மாதிரி கடனில் அதிகமாக சிக்கிக்கிறதுங்கிறது அதுதான். ஸோ அவங்க விருப்பப்பட்டதெல்லாம் ஆரம்பத்தில் இப்போ தானே நம்ம சம்பாதிக்க ஆரம்பிக்கிறோம். கேட்டால் எங்கள் அப்பாவும் அம்மாவும் ரொம்ப சிக்கனமாகவே இருந்துட்டாங்க, அவங்க செலவழிக்கவே இல்லை, இப்போ தான் நாங்கள் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் பணத்தை பார்க்குறோம். இந்தியாவில் அது உண்மை. இப்போ ஏன்னா இப்போ கரண்ட் ஜென்ரேஷன் வந்து அது ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் இப்போ ஒரு 60 வயசு 70 வயசு 80 வயசில் அவங்கெல்லாம் பணத்தை பெருசாக பார்க்கவே இல்லை, பெரிய அளவில் வாய்ப்புகள் இல்லை, நாட்டினுடைய அமைப்பு அது மாதிரி இருந்துச்சு. இப்போ லேட்டாக வந்து பார்த்திங்கன்னா மக்கள், பெரும்பாலான மக்கள், ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் ஒரு கிராமப்புறத்துலேருந்து கூட பல கிராமங்கள்லேருந்து இன்றைக்கி அமெரிக்காவிலையும் ஐரோப்பா நாடுகள்லையும் பல பேர் பணிபுரிகிறாங்க. ஜப்பானில் இருக்காங்க, இங்கிட்டு சிங்கப்பூர், மலேசியா, வளைகுடா நாடுகள் எல்லா பக்கமும் இருக்காங்க. ஸோ இப்போ தான் ஃபஸ்ட்டு டேஸ்ட் ஆஃப் மணியை வந்து நம்ம இந்தியன்ஸ் பார்க்க ஆரம்பிக்கிறோம். இஃப் ஐ கேன் சே பர்டிகுலர்லி மிடில் கிளாஸ், நடுத்தர வர்க்கத்து மக்கள், கீழ்த்தட்டு மக்களுமே வந்து இப்போ நல்லா தே ஆர் வெல் ஆஃப் கம்பேரிட்டிவ்லி. ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னால் பார்க்குறதுக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டுக்குள்ளே நம்ம ப்ளூ காலர்னு சொல்லக்கூடிய கொத்தனார், கார்பெண்டரு, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் எல்லாருமே வந்து ஆவரேஜாக ஒரு ₹800, ₹1000, ₹1200 நகரத்தை பொறுத்தெல்லாம் சம்பாதிக்கிறாங்க. ஸோ இப்போ ஆனால் இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம்னு வந்து பார்த்திங்கன்னா ஐடி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பூம் ஆனால் தான் அதை வச்சு எல்லாம் படிப்படியாக நமக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, வளைகுடா நாடுகளில் தமிழர்கள் பல பேர் வேலை பார்க்குறாங்க. உங்களுக்கு தெரியும், துபாய், அபுதாபி, சவுதி, கத்தாரு, இது மாதிரி பல நாடுகளில். நான் சொல்கிற ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னால் இப்போ மேகசின்ஸில் நான் எழுதிக்கிட்டு இருந்தேன், டெலிவிஷனில் வந்துக்கிட்டு இருந்தேன், எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ அப்போது ஒரு நாளில் ஒரு வெளிநாட்டிலேருந்து ஒரு கால் வருது, ஆஃபீஸுக்கு வருது. நான் வந்து சாரை உடனே நான் பார்க்கணும், நான் ஃப்ளைட்டை கிளம்பி வரேன், சாரை பார்க்குறதுக்காக தான் நான் கிளம்பி வர்றேன், எனக்கு அப்பாயின்மெண்ட்டு கொடுங்க அப்படின்ட்டு கொடுத்துட்டாங்க. அவர் வர்றாரு, ஃப்ளைட்டை விட்டு நேராக இறங்கி இங்கே தான் ஆஃபீஸுக்கு வர்றாரு. வந்தோடனே சொல்கிறாரு, சார் நான் வந்த காரணமே ஒரு 2-3 முக்கிய காரணம் தான். ஏன்னா நான் வெளிநாட்டில் 15-20 வருஷமாக சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கேன். நான் சொல்கிற ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் 15-20 வருஷமாக சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கேன்.
ஆனால் நான் எனக்குன்னு எதுவுமே இது வரைக்கும் நான் சேர்த்து வைக்கல. எல்லாம் இன்னும் அக்கா, அண்ணன், தம்பி, அப்பா, அம்மா எல்லாரும் அங்கே வீடு கட்டுறது, அவங்க இப்போ பொண்ணு கல்யாணம் செய்கிறாங்கிறாங்க, பையனை கல்யாணம் செய்கிறாங்க, சீர் செய்யணுங்கிறாங்க அப்பா அம்மா. இது மாதிரி நிறைய பண்ணியாச்சு சார், நிறைய பண்ணிட்டேன். இப்போ எனக்கு என்ன பிரச்சனை ஆச்சுன்னா, எனக்கு 2 பொண்ணு, அவங்க சின்ன வயசு, ஒரு 6 வயசு 7 வயசு. லாஸ்ட் வீக் எனக்கு வந்து நெஞ்சு வலி வந்துருச்சு. நெஞ்சு வலி வந்துட்டு நான் அங்கே கல்ஃப்லேயே துபாயில் போய் நான் அட்மிட் ஆகிட்டேன் ஹாஸ்பிட்டலில். ஒய்ஃப் வந்து ஹவுஸ் ஒய்ஃபு, 2 பெண் குழந்தைங்க. என்னுடைய சுச்சுவேஷனை கேட்டிங்கன்னா எனக்கு அன்னைக்கு தான் நான் வாழ்க்கையில் எவ்வளோலாம் தப்பு பண்ணிட்டோம்னு தோணுச்சு. எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா குடும்பத்துக்கு இன்சூரன்ஸ் இல்லை, அடிப்படையே எதுவுமே இல்லை. இந்தியா வந்து அவங்க செட்டில் ஆகணும்னா அதுக்கு பணம் இல்லை. ஏன்னா புறம் வர வர நல்லா சம்பாதிக்கிறேன், லட்சங்களில் சம்பாதிக்கிறேன், பட் கையில் ஒட்டலை. ஏதோ ஒரு வழியில் ஏன்னா இப்போ யூஸ்வலாக என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ நமக்கு நாமே சேர்க்கலை அப்படின்னா நம்மகிட்ட கொஞ்சம் கேஷ் ஃப்ளோ இருக்கும், பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கும். அண்ணனோ தம்பியோ அக்காவோ அத்தையோ மாமாவோ நான் கஷ்டப்படுறேன் ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கம்பாங்க. நிறைய பேருக்கு அக்கௌண்ட்டில் பணத்தை வச்சுக்கிட்டு கொடுக்காம இருந்தால் கில்ட்டி ஃபீலிங் வந்துடுது. நம்ம தப்பு செய்கிறோமோ, பேங்க் அக்கௌண்ட்டில் வச்சுட்டு நம்ம பணத்தை கொடுக்காமல் இருக்கிறோம். இப்போ அதே சமயத்தில் கொஞ்சம் கெட்டிக்காரர்களாக இருக்கவங்க என்ன பண்ணுறாங்க, கிளவராக இருக்கவங்க, அவங்க ரியல் எஸ்டேட்டை வாங்கி போட்டுடுறாங்க, அதை வாங்கி போட்டுறாங்க, கேட்டால் என் கையில் பணம் இல்லை அப்படின்ட்டுறாங்க. இது ஒரு முறை இருக்கா சார் இது? சரி. இவர் வந்தார் சார். நான் வந்து ஒரு 3-4 ஐட்டம் தான். எனக்கு என்ன இன்சூரன்ஸ்னு சொல்லுங்கள், நான் உடனே எடுக்க தயார். ஹெல்த் இன்சூரன்ஸ் எனக்கு அங்கே இருக்குது, கல்ஃபில் இருக்குது, இங்கே என்ன எடுக்கணும்னு சொல்லுங்கள், நான் எடுக்க தயார். நான் எவ்வளோ மாதம் போடணும்னு சொல்லுங்கள், எனக்கு மினிமம் நான் இன்னும் ஒரு 10 வருஷத்துக்குள்ள நான் சேர்த்துட்டு கல்ஃப்லேருந்து வந்துடணும் முடிஞ்ச வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். அன்னைக்கே எல்லாம் பண்ணி டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்து ஒரு 2 கோடி 3 கோடிக்கு எடுத்து, ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு கொஞ்சம் அதிகமாகவே அவர் இந்தியா வரப்போயில் தான் தேவைப்படுது. பட் இந்த ஆனால் ஃபார்ச்சுனேட்லி என்னென்னா அவர் நெஞ்சு வலின்னு போனது கேஸ்ட்ரிக் ட்ரபிள், பிரச்சனை இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் அது ஒரு பயத்தை உண்டு பண்ணிடுச்சு. ஸோ அப்புறம் அதெல்லாம் எடுத்து அப்போவே வந்து நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாலே ஒரு 1.5 லட்ச ரூபா பர் மந்த்து எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணார் உடனே. ஏன்னா நான் இது வரைக்கும் ஒன்றுமே சம்பாதிக்கலாம், இனிமேல் தான் சம்பாதிக்கலாம். ஒன்றுக்கும் பிளான் பண்ணோம், குழந்தைங்க எஜுகேஷன், குழந்தைங்க மேரேஜ், உங்கள் ரிட்டையர்மெண்ட்டு, எல்லாத்துக்கும் எவ்வளோ வேணும்னு சொல்லிட்டு என்னென்ன சொன்னமோ அந்தந்த அமௌண்ட் அப்படியே போட்டுக்கிட்டு, அதுக்கப்புறம் தான் அவர் கொஞ்சம் பீஸ் ஆஃப் மைண்டு வர ஆரம்பிச்சிச்சு. என்னுடைய ஃபேமிலி செக்யூர் ஆகிருக்கு, எனக்கு எதுன்னா கூட ஃபேமிலிக்கு 2 கோடி கிடைக்கும், இஃப் அட் ஆல் இஷ்யூனா கூட ஃபேமிலி கவலை இல்லாமல் இருக்கலாம். ஸோ அப்படின்னு சொல்லி எல்லாம் பண்ணிக்கின்னு அதுக்கப்புறம் இப்போ டுடே அஸ் வி ஸ்பீக் அவருடைய போர்ட்ஃபோலியோ வேல்யூ நல்லாவே இருக்குது, ஒரு 4-5 கோடிக்கு மேலே இருக்குது. பட் ஆனால் அவர் செஞ்ச ஒரு நல்லது என்னென்னா, சார் நான் செஞ்ச தப்பை என்னை சுற்றி இருக்கவங்க யாரும் செய்யக்கூடாது. ஏன்னா ஒரு தடவை பேசிக்கிட்டு இருந்தார், நான் ஒரு ஆர்டிக்கிள் கூட எழுதியிருந்தேன். என்ன ஆர்டிக்கிள்னால், அதாவது தானம் அப்படிங்கிறது வந்து பொருளை கொடுத்தால்தான் தானம்ங்கிறது கிடையாது. நான் ஒரு ஆளுக்கு வாடத்துக்காக கொடுக்குறேன், அல்லது எஜுகேஷன் ஃபீஸ் கட்டுறேன், 10,000 ரூபா கட்டுறேன், இல்லை சோறு போடுறேன், அன்னதானம் பண்ணுறேன் அப்படிங்கிறது, அதை விடவெல்லாம் உயர்ந்த தானம் வந்து அறிவு தானம். ஸோ நீங்கள் ஒரு ஆளுக்கு அவரை சரியாக வழிப்படுத்தி விட்டீங்கன்னாவே, நம்ம சொல்லுவோம் யூஸ்வலாக மீனை பிடிச்சி கொடுக்காத, மீனை பிடிக்க கற்றுக் கொடு அப்படிம்போம். ஸோ அந்த நாலெட்ஜ், அறிவு சார்ந்த ஐட்டத்தை அவங்க எதை இக்னோர் பண்ணிட்டு திரிகிறாங்களோ அதை சொல்லி கொடுத்து அதை பண்ணிங்கன்னாவே ஒரு பெரிய தானம் அப்படின்னு சொல்லி ஒரு தடவை டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதையும் அவர் மனசில் வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட அவருடைய தோழர்கள் அங்கே வெளிநாட்டில் வளைகுடா நாடுகளில் வேலை பார்க்கக்கூடிய தோழர்கள் கிட்டத்தட்ட ஒரு 60-70 பேரை இவரே கம்பல் பண்ணி, நீங்கள் போங்க பிரக்லாவுக்கு போங்க, இப்போவே இதெல்லாம் பண்ணுங்கள், லைஃப் இன்சூரன்ஸ் பண்ணுங்கள், ஹெல்த்து பண்ணுங்கள், இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள், இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லி அவரே கூட இருந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுவார். ஏன்னா உதாரணமும் இருக்குது அவர்கிட்ட. ஸோ சொல்லி நீங்கள் போடுங்க, நீங்கள் இன்றைக்கி ஐயோ இங்கே கொஞ்சம் கூட கிடைக்கிது, அங்கே கூட குறைச்சி கிடைக்குதுன்னு யோசிப்பீங்க, உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு 60-70 பேருக்கு மேலே பண்ணி விட்ருக்கார். பண்ணி அதில் பயனடைந்தவர்கள் பல பேர். அவர் சொன்னார் அவருடைய பேர் சதாசிவம்னு. சதாசிவம் சொன்னார் சொல்லி. ஸோ அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து ஒரு பல பேருக்கு லைஃப்பில் வந்து இம்பேக்ட் ஏற்படுத்தியிருக்கார் இன்றைக்கி, ஒன் ஆஃப் த கஸ்டமர்ஸு. ஸோ இப்போ அது மாதிரி வந்து இப்போ சில பேர்லாம் வந்து எங்கிட்ட நிறைய பேர் வந்திருக்காங்க. ஒருத்தவங்களாம் வந்துட்டு பாதியில் போயிட்டாங்க, இது முதலீடு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் யாரோ நாங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணித்தரோம்னு சொல்லி அங்கே போயிட்டு அங்கே ஒரு 70-80 லட்ச ரூபா தொலைச்சிட்டாங்க. இந்த இடையில கார்வி ஸ்கேம் வந்துச்சு ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னால்.
அந்த டிமேட் வச்சுருந்தவங்களுக்கு பூரா கார்வி எடுத்து லோனை அவங்க போயிடுச்சுன்னு. ஸோ அதில் பணம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் திருப்பி வந்து அவருக்கு இன்சூரன்ஸ்லாம் எடுத்துக்கிடுத்து திருப்பி நான் தப்பு செஞ்சுட்டு வந்தாங்க, வந்து எல்லாம் பண்ணி ஆரம்பித்து அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் இல்லை. பட் அதுக்கு உண்டான இன்சூரன்ஸ் எல்லாம் ஒரு 2 கோடி எல்லாம் வாங்கி கொடுத்தா அவங்க ஃபேமிலி தே ஆர் வெல் செட்டில்டு, செக்யூர் பண்ணி எல்லாமே இப்போ அவங்களுக்கு நல்லா போய்கிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ இப்போ அந்த ஒரு தவறு செஞ்சதை உணர்ந்தும் திரும்பி வந்தவங்களும் நல்லாவே பயனடைச்சிருக்காங்க. இங்கே மாதிரி இப்போ லோனில் இருக்கவங்க நிறைய பேர் வருவாங்க. என்னென்னா இப்போ நாங்கள் உங்களுடைய வரவு செலவு கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. ஸோ அந்த வரவு செலவு காமிக்கையில் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்கள்ட்ட வந்து நெகட்டிவில் இருக்கும். எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்போம். எனக்கு என்னுடைய வரவு சேலைக்கு சம்பளம் 50,000 ரூபா, செலவு 65,000 ரூபா காமிச்சிட்டு கீழே வந்து சர்ப்ளஸ் எவ்வளவு, உபரி வருமானம் எவ்வளோன்னு போட்டால் -15,000 எப்படி சமாளிக்கிறீங்க? எப்படியோ சமாளித்து ஓட்டிகிட்டு இருக்கேன் சார். இது இல்லைன்னா ஆட்டை தூக்கி மாட்டில் போடுறது, மாட்டை தூக்கி குட்டியில் போடுறது, இப்படியே மாட்டி மாட்டி ரொட்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். ஒரு தடவை அப்பாட்ட வாங்குவோம், அம்மாட்ட வாங்குவோம், இன்னொரு தடவை ஜொல்லோன் வைப்போம், இதை வைப்போம், இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு சார். அப்போ என்னென்னு பார்த்தோம்னா அவங்களுடைய செலவுகளை பார்ப்போம், என்னென்ன பண்ணுறாங்க, எங்கெங்கே குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒன்றா அவருக்கு அவர் மீடியாவில் வேணுங்கிற ஓடிடிக்கு பூரா பண்ணி வச்சுருப்பார். எதெல்லாம் இப்போ பெஸ்ட்டோ காரு ஒரு ஹை காஸ்ட்டில் வாங்கி வச்சுருப்பாங்க. ஸோ இஎம்ஐ போய்கிட்டு இருக்கோம். இது தவிர வந்து ஆடம்பர செலவுகள் நிறைய இருக்கும். கிரெடிட் கார்டு செலவுகள்னு போட்டு அது ஒரு பெரிய தொகை போடுவாங்க. இது எதுக்காக சார் வாங்குறீங்க? மீதி எல்லாம் தான் எழுதிட்டீங்க, ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் எழுதிட்டீங்க, இது எதுக்காக போடுறீங்க அப்படின்னு கேட்டோம்னா, இல்லை சார் இது அதில் வராதெல்லாம் இதில் வரும். அப்போ வந்து அதில் வந்து சொல்ல கூட தெரியல எதுக்கான, ஆனால் கிரெடிட் கார்டில் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ அதுங்களை தான் நம்ம கட் பண்ணி ஒன்றுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கிரெடிட் கார்டை கட் பண்ணுங்கள், வேண்டாம், நீங்கள் கேஷாக எடுத்து செலவழிக்க ஆரம்பிங்க. எது முக்கியம், எது ப்ரையாரிட்டின்னு பாருங்கள். இது ப்ரையாரிட்டியா அது ப்ரையாரிட்டியா எதுன்னு பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு அட்லீஸ்ட் ஒரு 1000 ரூபா 2000 ரூபாயாவது சேமிப்பை ஆரம்பிங்கன்னு சொல்லி அப்புறம் படிப்படியாக அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணிவிட்டு அப்புறம் அவங்க ரியலைஸ் பண்ண அதுக்கப்புறம் இங்கே ஒரு சந்தோஷம் வரும் அவங்களுக்கு. நம்ம சேர்க்க ஆரம்பிச்சிட்டோம், கொஞ்சம் ரைட் பாத்தில் வர ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் சில பேர் வந்து வருவாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வருவாங்க. அவங்க லேடிஸு வந்து ஐடியில் வேறு செக்மெண்ட்டில், ஈவன் கவர்மெண்ட் சர்வெண்ட்டு கூட வந்து வாங்கிட்டு வருவாங்க. வந்து அவங்க லேடிஸ் வந்து அங்கேயே ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு 40-45 வயசு இருக்கு. இல்லை சார், ஐ எம் டயர்டு சார், இதுக்கு மேலே என்னால் ஒர்க் பண்ண முடியல, தினம் எனக்கு ஒரு போர் அடித்த மாதிரி இருக்குது, எனக்கு பிடிச்சதை செய்ய முடியல, காலையில் போயிட்டு சாயங்காலம் வந்து மெஷின் லைஃப் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்குது, லைஃப்பில் நம்மளும் கொஞ்சம் வேறு ஏதாவது பண்ணணும், செய்யணும், குழந்தைங்களுக்கான கொஞ்சம் பண்ணணும். இல்லை சில பேர் சொல்லுவாங்க, குழந்தைங்க 7வது 8வது வந்துட்டாங்க, இப்போ நீங்கள் காலேஜ் போகிற டைம் நாங்கள் அவங்களோட கூட இருக்கணும்னு பார்க்குறோம், அதுக்கப்புறம் நாங்கள் இருக்க முடியாது, கொஞ்சம் கில்ட்டி ஃபீலிங். அது இன்னொருத்தங்க வந்தாங்க, அவங்க பேங்கில் ஒர்க் பண்ணியிருக்காங்க, நல்ல சம்பளம், ஒரே ஒரு குழந்தை. சரி, அவங்களுக்கு இன்னும் இந்த சைடு அப்பா அம்மா இல்லை, அந்த சைடு அப்பா அம்மா இல்லை, சப்போர்ட்டிங் சிஸ்டம் இல்லை. பட் அவங்க என்ன சொன்னாங்க, எனக்கு ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் ஆகுது சார், குழந்தையோட இல்லாத. பேங்கில் இருக்கிறதுனால என்னுடைய இது நிலைமையை அறிஞ்சு சீக்கிரம் விட்டுடுறாங்க. கரெக்டான 6னா பக்கத்துலேயே வீடு இருக்குது, 6:15 கூட வந்துடுவேன். ஆனால் பையன் 4 மணிக்கு ஸ்கூலை விட்டு வந்து 2 மணி நேரம் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் டிவி முன்னாலே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். ஓகே. அவன் சமத்தாக இருக்கான், பட் அந்த டிவி வந்து அவனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் நாளடைவில். ஸோ அப்போ எனக்கு வந்து ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு, நான் இப்போ எப்போ ரிட்டையர் ஆகலாம், எப்போ நான் அந்த ஜாபை விடலாம் அப்படிங்கிறத நம்ம ஒரு கால்குலேஷன்லாம் பண்ணிக்கின்னு இது பண்ணிவிட்டு, ஓகே இன்னும் ஒரு 1 வருஷம் 2 வருஷம் நீங்கள், அல்லது இப்போவே கூட விடலாம். சில பேர் ஏன்னா இப்போ அவங்களுக்கு கொஞ்சம் அக்யூமுலேஷன் நல்லாயிருக்கும், 25 வருஷம் சர்வீஸ் எல்லாம் கவர்மெண்ட்டில் இருந்தாங்கன்னா பென்ஷன் கிடைக்கும். ஸோ அந்த கால்குலேஷன் எல்லாம் பார்த்துக்கிட்டு நீங்கள் தாராளமாக இப்போவே ரிட்டையர் ஆகிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது மாதிரி ஃபினான்ஷியல்ஸ் பேக்கப் இருக்குது, என்ன கொஞ்சம் செலவை குறைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி வந்தவங்களுக்கு அது இன்னும் சில பேர் நான் இன்னும் ஒரு 3 வருஷத்தில் விடலாமா, 2 வருஷத்தில் விடலாமா, அதுக்கு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் பிளான் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி சொல்லுங்கள். ஸோ இப்போ இது மாதிரிலாம் பண்ணையில் வந்து அதை பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே ஒரு சைடு இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் ஜாக்கப் பண்ணிக்கங்க, நான் 2 வருஷம் 3 வருஷத்தில் நீங்கள் ரிட்டையர் ஆக முடியும். ஸோ இது மாதிரி பலதரப்பட்ட கேள்விகளோட மக்கள் வரையில் வந்து வர்றாங்க. ஸோ அதாவது ஒவ்வொரு நம்ம நினைப்போம் எல்லோரும் ஒரு இது தானே, எல்லோரும் யார் வந்து உட்கார்ந்தாங்கன்னா சேம் தானேன்னு நினைப்போம். பட் ஒவ்வொருத்தனோடைய உட்காரையில் அவங்களுடைய ஒரு யூனிக் சிச்சுவேஷன் அதை ஏன்னா ஒரு கேஸு இன்னொரு கேஸு சிமிலராக இருக்கவே இல்லை. கரெக்ட், இருக்கவே ஒவ்வொருத்தங்களுக்கும் அவங்களுடைய கஷ்டங்கள், அவங்களுடைய இஷ்யூஸு, அவங்களுடைய இது. சில பேருக்கு பணம் நல்லா இருக்கும், மன உளைச்சல் இருக்கும். எஸ், அதை எப்படி இது பண்ணிக்கிறது அப்படிங்கிற மாதிரி.
சில பேருக்கு பணமே டைட்டாக இருக்குது சார், வந்தால் கையிலே நிற்க மாட்டேங்குது, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வருவாங்க. சில பேர் நான் ஏன் இன்கம் எங்களுக்கு ஜென்ரேட் பண்ணேன், ஏன்னா இப்போ நிறைய பேர் நான் வீட்டில் சும்மா இருக்கணும்னு சொல்லி ட்ரேடிங் பண்ண போகிறாங்க. ஓகே சார். ட்ரேடிங் பண்ண போயிட்டு அதுக்கு ஹஸ்பண்ட் இப்போ சரின்னு பணம் கொடுக்குறாங்க. ஹஸ்பண்டோ இப்போ விச் ஸ்பௌஸ்ன்னு எடுத்துக்குவோம், இன்றைக்கி ஜெண்டரை பற்றி பேசக்கூடாது, ஸோ ஸ்பௌஸ்ன்னு எடுத்துக்குவோம். ஓகே. ஸோ ஸ்பௌஸ் பணம் கொடுக்குறாங்க. ஸ்பௌஸ் பணம் கொடுத்தாங்கன்னா இவங்க அதை வாங்கி வச்சுட்டு ட்ரேடிங் பண்ணி ட்ரேடிங்கில் நான் பணம் சம்பாரித்து இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆக்குறோம்னு சொல்லி நினைப்பு. ஆனால் மேற்கொண்டு அவங்களுக்கே மன உளைச்சல் உண்டாகி டிப்ரெஷன் ஆகி பணமும் போய் ஸோ இது மல்டிபிள் இஷ்யூ உண்டாயிருது. நான் பணம் சம்பாதிக்க போகிறேன்னு சொல்லிவிட்டு அதுக்கு நான் நிறைய பேர் வர்றவங்கள்ட்ட சொல்லுவேன், ஏங்க நீங்கள் இது ட்ரேடிங் பண்ணுறத விட ஒரு 4 பசங்களுக்கு டியூஷன் சொல்லி கொடுங்க, டியூஷன் இன்றைக்கி நல்ல வருமானத்தை தருது. அது நீங்கள் ட்ரேடிங் பண்ணி மன உளைச்சலை ஏற்படுத்திக்கிறதுக்கு நாளைக்கு வந்து ஒரு 4 குழந்தைகளாவது உங்களை தேங்க் பண்ணுவாங்க, ப்ளஸ் உங்களுக்கு ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம்மும் உங்களுக்கு டைமும் ஆக்குப்பை ஆகும் அப்படின்னு சொல்லணும். அது மாதிரி பலதரப்பட்ட கேசஸ் நிறைய பேர் ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் லாஸ்ட் ஒரு 18-19 வருஷத்தில் நான் நிறைய பேர்களை பார்க்குறேன். அது அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறங்கிற நமக்கு ஒரு சந்தோஷம். நிச்சயமா சார். இப்படி இருக்கிற கிளைண்ட் நீங்கள் ஒரு திட்டம் போட்டு கொடுப்பீங்க, எனக்கு ஒரு அத்தனை கிளைண்ட்டும் அதை மீறாமல் இருப்பாங்களா? சில பேர் வந்து அதை பிரேக் பண்ண பார்ப்பாங்க, இல்லைன்னா வந்து அவங்க தன்னிச்சையில் முடிவு எடுத்து அதில் மாற்றம் கூட பண்ண வருவாங்க. அந்த மாதிரி நேரத்தில் என்ன மாதிரி இப்போ இதில் வந்து என்னென்னா எங்கே தப்பு பண்ணுறாங்கன்னு நான் சொல்லிடுறேன். மேஜராக வந்து என்ன பண்ணுவாங்க, இப்போ இங்கே வந்து நம்மகிட்ட சேர்ந்து எல்லாம் ஒரு கார்பஸ் வந்து அக்யூமுலேட் ஆகும். ஒரு 25 லட்சம் 20 லட்சம்னு வர ஆரம்பிக்கும் ஒரு 7-8 வருஷம் கழிச்சு. சின்ன கஸ்டமர் சைஸை பொறுத்து, அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை பொறுத்து ஒரு அமௌண்ட்டு வந்தோன்னா அவங்களுக்கு மெயினாக கையை அரிக்க ஆரம்பிச்சிடும். அதுதான் சொல்லுங்கள், இந்த 20 லட்சம் இருக்கே, 25 லட்சம் இருக்கே, 50 லட்சம் இருக்கே, இதை நான் என்ன பண்ணலான்னா ஒரு 25 ஐடியா வச்சுருப்பாங்க. அப்பா 25 ஐடியா வச்சுட்டு நான் இதுக்கு போகலாமா, அதை பண்ணலாமா, இல்லை ஃப்ளாட்டு வந்திருக்கு வாங்கலாமா, இல்லை ஃப்ளாட்டு வாங்கி வாடகைக்கு விடலாமா, இல்லை நான் போய் தங்கம் வாங்கி வச்சிடவா, ஸோ இல்லை நாங்கள் ஒரு டூர் போயிட்டு வந்துடட்டுமா, இது வரைக்கும் நாங்கள் ஃபாரின் டூரே போனதில்லை அப்படின்னு. ஸோ ஒரு அது மாதிரி ஒரு எண்ணற்ற ஐடியாஸை கொண்டு வருவாங்க. நான் சொல்கிறது வந்து நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம், அமைதியாக இருந்தாவே போதும், நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க, டூர் போகிறது போங்க, அதுக்குன்னு செப்பரேட்டாக அலோகேஷன் பண்ணி வச்சுருக்கோம், அந்த பணத்தை எடுத்துக்கோங்க, டூருக்குன்னு அலோகேட் பண்ண பணத்தை எடுத்துக்கிட்டு நீங்கள் டூர் போங்க. பட் இதை வாங்கி நீங்கள் லேண்ட் இல்லை சார் நாங்கள் ஒரு விவசாயம் பண்ணலாம்னு இருக்கோம், அங்கே எதுக்காக விவசாயம் பண்ணலாம், விவசாயம் பண்ணால் அதில் கொஞ்சம் பணம் வரும்ல, அதை வச்சு நான் ரிட்டையர்மெண்ட் பீரியட் நல்லா பண்ணுவேன். சரி அது எப்போ பண்ணுவேன்னா 20 வருஷம் கழிச்சு. 20 வருஷம் கழிச்சு இப்போ நான் அருப்புக்கோட்டையில் வாங்குறேன், மதுரையில் வாங்குறேன், திருச்சியில் இடம் வாங்குறேன், 2 ஏக்கர் வருது 3 ஏக்கர். இப்போ யார் பார்க்க போகிறா, இப்போ யாரும் இல்லை சார் அப்படிம்பாங்க. எங்கள் அம்மா இருக்காங்க, உங்கள் அம்மாவுக்கு வயசு என்ன, 70 வயசு ஆகுது. ஸோ இப்போ அம்மாவால் போய் அவங்களால நிலத்தில் விழுந்து பார்க்க முடியாது, அவங்களுக்கு மேற்கொண்டு அவங்க ஏன்னா வயசு ஆக ஆக மக்கள் வந்து பாரமாக தான் நினைக்கிறாங்க, தினசரி வேலைகளே அவங்களுக்கு பாரமாகுது. 70 வயசு 80 வயசுலாம் அவங்களால எல்லாம் போய் மேனேஜ்மெண்ட். ஏங்க நீங்கள் வாங்கி 2 ஏக்கர் 3 ஏக்கரை வாங்கி தரிசாக போட்டு வச்சு அக்ரிகல்ச்சரில் நீங்கள் ப்ராஃபிட்டபிலிட்டி உண்டு பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான காரியம். உண்மை சார், அதுதான் உண்மை. விவசாயிகளுக்கு இன்னைக்கு இந்தியா பூரா 60-65% வந்து விவசாயிகள் ரூரலில் இருக்காங்க. யாருமே மேஜர் இன்கம் ஏர்ன் பண்ணுறது இல்லை. கரெக்ட். வரவுக்கும் செலவுக்கும் சரியாச்சுன்னாவே போதும், ஒரு மழை வந்து அடிச்சுன்னா போச்சு, டோட்டல் லாஸு. நீங்கள்லாம் அதை போய் நீங்கள் அதில் லாபமே சம்பாதிக்க முடியாதுங்க. அதுக்கு ரொம்ப இன்னோவேட்டிவாக பண்ணணும். அதனால் நீங்கள் அதை இப்போ 20 வருஷம் கழிச்சு வந்து விவசாயம் பண்ண போயில அன்னைக்கு நீங்கள் பார்த்துக்கலாம், அவங்களுக்கு வலு இருந்துச்சுன்னா. இன்றைக்கி இது இங்கே தானே இருக்கட்டும், இருந்து இதுவே மல்டிப்ளை ஆகிடும். இல்லை சார் ரேட்டு ஏறிடுமே என்ன பண்ணுறது, அது ரேட்டு ஏறுற அளவுக்கு இது வளரும், இது அதை விட அதிகமாகவே வளர்ந்துடும். ஸோ கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக அப்புறம் பார்க்க அவங்களுக்கு அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யார் எங்கே போய் ஏமாந்தாங்க, இல்லை ரியல் எஸ்டேட் வாங்கி ஒன்றும் பெருசாக ஏறலை, இதெல்லாம் அவங்களுக்கு காதுக்கு செய்திகள் வர ஆரம்பிக்கும். அப்புறம் வர 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 கொஞ்சம் மெச்சூர்டாகி பணத்தை இன்னும் எடுக்காமல் நீங்கள் சே ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி கூட ஒரு கஸ்டமர் வந்தாங்க நீங்கள் வர்றதுக்கு முன்னால். சரி, இப்போ அவங்களே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆரம்பத்தில் 12-13 வருஷத்துக்கு முன்னால் நம்மகிட்ட வந்துட்டு அதுக்கப்புறம் வெளியிலலாம் போய் பல இடங்கள்லாம் வாங்கி எல்லாம் பண்ணி அதுகளெல்லாம் லோனு 4 லோன் 5 லோன்னு கட்டிக்கிட்டு எல்லாம் நல்லா அதாவது பணம் சம்பாதிக்காமல் லோன் வாங்கல, நல்லா சம்பாதிக்கிறாங்க. எதில் போய் லோன் வாங்கணும் இது, ஏன்னா நிறைய பேர் லோன் வாங்குறது வந்து ரியல் எஸ்டேட்டுக்காக. ஓகே, அந்த ரியல் எஸ்டேட் வாங்கிட்டு உங்கள் வாழ்க்கை பூரா அந்த காலத்தில் நம்ம ஸ்லேவரியை ஒழிக்கணும் அப்படின்னு சொன்னோம், அடிமைத்தனத்தை ஒழிக்கணும்னு சொல்லி இன்றைக்கி எல்லாரும் மீண்டு வந்திருக்கோம். இப்போ திருப்பி நாமே போய் வாலண்டியராக அடிமை அடிக்கிறோம். வீடு வாங்கி ஏன்னா ஒரு 60 வயசு ஒரு வீடு வாங்கிட்டு நிப்பாட்டிட்டா பரவாயில்ல, ஒரு வீடு எல்லாருக்கும் அவசியம், அதில் எனக்கு மாற்று கருத்து கிடையாது. ஆனால் 3 வீடு 5 வீடுன்னு வாங்கி அதுக்கு லோன் இஎம்ஐ நான் 40,000 ரூபா 30,000 ரூபா 70,000 ரூபா பே பண்ணுறோம்னு
அவங்க வாங்குகிற சம்பளத்தில் 60-70% இஎம்ஐ போகுது. கொஞ்சம் அதிகமாக சம்பாதிக்கிறவங்க. ஸோ அந்த நம்ம அதிகபட்சம் சொல்கிறதே 40% இஎம்ஐ போங்கன்னு சொல்கிறோம். ஸோ அந்த தப்பத்தான் மக்கள் திரும்ப திரும்ப பண்ணுறாங்க. திரும்ப அதை தான் பண்ணிவிட்டு, இல்லை சார் என்னோட எப்போ அப்புறம் வரையில் என் போர்ட்ஃபோலியோ எப்படி இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. போர்ட்ஃபோலியோ நல்லா இருக்குங்க, நீ ஃபர்தராக ரியல் எஸ்டேட் வாங்க வேண்டாம், ஓவரால் போர்ட்ஃபோலியோவில் ரியல் எஸ்டேட் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு மக்களுக்கும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுவோம். அதுதான் நீங்கள் கேட்குற தவறுகள்னா அதை தான் பண்ணுறாங்க. அது சில சமயங்களில் போயிட்டு நாங்களாக கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ட்ரேடிங் பண்ணுறோம்ட்டு கொஞ்சம் ஒரு போகிற குரூப் இருக்குது. அந்த ட்ரேடிங் பண்ணி அதுலேயும் கொஞ்சம் பணத்தை இழக்கிறாங்க மக்கள். ரியல் எஸ்டேட் ஒரு பகுதியில் போயிடுறாங்க. இன்னொன்று வந்து விவசாயம் சொல்லி சில பேர் நீங்கள் சொன்னாங்க, அது லேண்ட் வாங்கி நான் போடுறேன். இப்போ ஏன்னா இன்றைக்கி ஐடியில் பெரும்பாலும் கிளம்புறது அந்த விவசாயம் பண்ண போகிறவங்க தான் சார். ஐடியிலேருந்து போகிறவங்க பெரும்பாலும் விவசாயம் பண்ண போகிறோன்னா அந்த பக்கம் போயிட்டு மொத்தமாக இன்னொரு ஹோட்டலில் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் போகிறேன். அதாவது கொஞ்சம் காசு சேர்ந்தோன்னே நமக்கு நான் தப்புன்னு சொல்லலை, பட் நம்மளுடைய கேப்பபிலிட்டி என்ன, கரெக்ட், அதான் நம்ம கேப்பபிலிட்டி என்ன. ஏன்னா இப்போ இங்கே போயிட்டு விவசாயம் செஞ்சு சக்ஸஸ் ஆனவங்க இருக்காங்க, பட் பர்சன்டேஜ் இஸ் ஸ்மால். ஆர்கானிக் ஃபார்மிங்னு பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. பட் அந்த சக்ஸஸ் ரேட் நான் பண்ணவே வேண்டாம்னு சொல்லலை, பட் சக்ஸஸ் ரேட் வந்து அதில் போய் நான் பணம் சம்பாதிக்கிறவனு போகாதீங்க, நான் செலவழிக்கிறவனு போங்க. விவசாயத்தில் எவ்வளோ வேணாலும் செலவழிக்கலாம், கட்டடம் கட்டி எவ்வளோ வேணாலும் செலவழிக்கலாம், சம்பாதிக்கிறதுன்னு போகாதீங்க. சம்பாதிக்கிறது வந்து கொஞ்சம் கடினம்னு சொல்ல வரேன். ஒரு 3% 5% அதில் சக்ஸஸ் ஆனாங்கன்னாவே பெருசு. கரெக்ட். ஏன்னா ரொம்ப சயின்டிஃபிக்காக அப்ரோச் பண்ணி எல்லாமே ரொம்ப கால்குலேட்டடாக பண்ணி எல்லாம் பண்ணணும். அது தவறான தொழில் அல்ல, நல்ல தொழில். பட் அதில் லாபம்னு போய் சம்பாரித்து கவனம் வச்சு போகும்போது தான். அப்போ நீங்கள் சொல்கிறது வந்து இப்படி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து ஒரு குடும்பத்துக்கு முதலீடுன்றது ஒரு சேமிப்புன்றது உருவாக்குறத தவிர்த்து அவங்க வாழ்க்கையே பாதுகாக்கிற லெவலுக்கு தான் நீங்கள் செயல்படுறீங்க. கரெக்ட். ஏன்னா இப்போ நீங்கள் திடீர்னு நடுவில் 25 லட்சம் சேர்ந்த போது நான் எடுத்துக்கிறேன்னு கொடுத்துட்டேன்னா முடிஞ்சிருவாங்க. முடிஞ்சிடும். அடுத்த ஒரு வருஷத்தில் அவங்க அதை காலி பண்ணிவிடுவாங்க ஃபண்டு. அப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணது கரெக்டு, ஆனால் அந்த அக்கௌமுலேட் ஆன ஃபண்டு எடுத்து லாஸ் பண்ணுறது நீங்கள் தடுக்கணும். அதுவே இன்னொரு ஒரு எக்ஸாக்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா, ஒருத்தர் அமெரிக்காவில் இருக்கார். ஓகே. அவருக்கு அவரும் ஒய்ஃபும் உழைச்சி சம்பாதிக்கிறாங்க. சரி. அமெரிக்காவில் அவர் சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு 70-80 லட்சம் ரூபா வந்துருச்சு. சரி. அமெரிக்காவில் நல்ல சம்பாத்தியம். இங்கே ஆஃபீஸை கூப்பிட்ருக்காரு, ரிலேஷன்ஷிப் மேனேஜரை கூப்பிட்டு, மேடம் நான் அந்த பணத்தை எடுக்கணும், எனக்கு ஒரு 70 லட்ச ரூபா தேவைப்படுது. மொத்த பணம் அப்போ எதுக்கு சார் அப்படி? இல்லை மேம் எனக்கு தேவைப்படுது அப்படின்னு. அவங்க என்கிட்ட சொன்னாங்க, பெரிய ரிடம்ஷன் வந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுவாங்க, சார் இது இந்த கிளைண்ட் எடுக்கணுங்கிறாரு, 70 லட்சம் எடுக்கணுங்கிறாரு. இல்லைம்மா என்கிட்ட கனெக்ட் பண்ணுங்கள், எதுக்குன்னு நான் கேட்குறேன். என்னென்ன கூப்பிட்டேன், இது நான் சொல்ல ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி. ஓகே. அப்போ வந்து ரெரா அப்படின்னு ஒரு சட்டம் வந்துச்சு, ரியல் எஸ்டேட்டுக்கு. ஆமாம், ரியல் எஸ்டேட் சட்டம் வந்துச்சு. அந்த சட்டம் வந்த உடனே என்ன ஆச்சுன்னா, நிறைய சின்ன சின்ன பில்டர்ஸ் இருந்தவங்க பூரா காணாமல் போயிட்டாங்க. ஆமாம். ஏன்னா அது ரொம்ப கெடுபிடியாக இருந்துச்சு. டிடிசிபி அப்ரூவல், அது பல ஐட்டங்கள் வந்துச்சு, எல்லாமே நீங்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்டு நான் சொல்லி, எதுக்காக 70 லட்ச ரூபா, நீங்கள் அமெரிக்காவில் இருக்கீங்க, இங்கே 70 லட்ச ரூபா பணத்தை எடுத்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, எதுக்கு தேவை? இல்லை சார் ஒரு முக்கியமானது, என்ன முக்கியம் சொல்லுங்கள் அப்படின்னு. இல்லை சார் என்னுடைய பிரதர் வந்து ரியல் எஸ்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அது கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ்ஸு. அவர் வந்து இப்போ எனக்கு ஒரு 70 லட்ச ரூபா ஷார்ட் ஆகுது, தந்தினா நான் ஒரு 2 மந்த்ஸில் தந்துடுறேங்கிறாரு. இப்போ கொஞ்சம் கழுத்தை பிடிக்கிற மாதிரி இருக்குது, ஒரு 2 மந்த்ஸில் தந்துடுறேன்னு சொல்கிறாரு அப்படின்னாரு. அவர் சொல்கிறது உண்மை. உங்கள் பிரதருக்கு மட்டும் இல்லை, டிஎல்எஃப்னு இந்தியாவில் அவர் பேர் மறந்துட்டு சிங் வரும் சம்திங், டிஎல்எஃப்னு இந்தியாவில் பெரிய ரியல் எஸ்டேட் டெவலப்பரு, அவங்களுக்கு அந்த அவரே இன்னைக்கு பிரச்சனையில் தான் இருக்கார். ஸோ நாடு பூரா ரியல் எஸ்டேட்டு பிரச்சனையாக இருக்குது. ஸோ இப்போ உங்கள் பிரதருக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணோம்னா அது ஃபேமிலி விவகாரம், நான் உள்ளே நுழையலை. பட் ஆனால் அவர்கிட்ட நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா அந்த பணம் வர்றது வந்து சிரமம். ஏன்னா ரியல் எஸ்டேட் ஃபீல்டே இருக்குது, நீ எழும்புறதுக்கு 3 to 5 இயர்ஸாவது ஆகிடும் ரியல் எஸ்டேட் மேலே எழும்பி வர்றதுக்கு. ஸோ அதனால் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள், நல்லா பண்ணுங்கள். ஒரு 10 லட்சத்தை எடுத்து கொடுங்க, 15 லட்சத்தை எடுத்து கொடுங்க, எனக்கு பணமே வேண்டாம்ன்றங்க. ஓகே. இப்போ நீங்கள் கடன்னு சொல்லி கொடுக்க போய் நாளைக்கு அவரால் தர முடியாது. அது எனக்கே நல்லா தெரியும் அந்த நேரத்துக்கு, அந்த நிலைமைக்கு. ஸோ அவர் தர முடியாமல் போய் ரிலேஷன்ஷிப்பும் ஸ்பாயில் ஆயிரும், அண்ணன் தம்பி ரிலேஷன்ஷிப்பும் ஸ்பாயில் ஆயிரும். ஒன்று பணம் வராமல் போகும், இன்னொன்று அண்ணன் தம்பி ரிலேஷன்ஷிப்பும் ஸ்பாயில் ஆயிரும். அதை விட பெட்டர் வந்து நீங்கள் ஒரு 10-15 லட்சம் ரூபா நீங்களே அட்ஜஸ்ட் பண்ணி அங்கேருந்து இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்காதீங்க, அங்கேருந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துருங்க. ஓகே. கொடுத்துட்டு எனக்கு வேண்டாம்னே சொல்லிவிடுங்க, அவ்வளோதான். நீங்கள் கஷ்டத்தில் இருக்கிற நான் ஹெல்ப் பண்ணுறேன், என்னால் முடிஞ்சிருந்தாப்பா ஒரு 10 லட்சம் 15 லட்சம் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அதோட விட்டுருங்க.
இதையும் மீறி உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் என்னை மண்டே கூப்பிடுங்க. அவர் ஃப்ரைடே கூப்பிட்டார், மண்டே கூப்பிடுங்க. மண்டே ரிடம்ஷன் கொடுத்தோம்னா உங்களுக்கு புதன்கிழமை வந்துடும். கரெக்ட், 2 நாளில் வந்துடும். புதன்கிழமை நீங்கள் 70 லட்ச ரூபாய் உங்கள் பிரதருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். எதுக்கும் உங்கள் ஒய்ஃப்ட்டையும் ஒரு தடவை டிஸ்கஸ் பண்ணிக்கங்க அப்படின்னு சொன்னேன். சரி. அப்புறம் மண்டே கூப்பிட்டாரு. ஓகே. கூப்பிட்டு இல்லை சார் எனக்கு புரிஞ்சிருச்சு சுச்சுவேஷனு, வேண்டாம் அது பாட்டுக்கு இருக்கட்டும், நான் இங்கேருந்து என்னால் முடிஞ்ச நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். சார் இன்னைக்கு அது பெரிய லெவலில் இருக்குது அந்த தொகை. பெரிய விஷயம் இல்லை சார். நீங்கள் இப்போ எனக்கு அவங்களுக்கு இப்போ கேட்டால் நம்ம கொடுக்கணுன்றது கொடுத்துடலாம். நீங்கள் சொன்ன மாதிரி கொடுத்தாலும் ஒன்றும் நம்மளுக்கு ஒன்றும் லாஸ் கிடையாது. அவங்களுக்கு தான் நீங்கள் சொன்ன மாதிரி மன உளைச்சல் படுது, உறவு முறையும் போயிடும். ஆனால் நீங்கள் அதை தடுத்து சொல்ல விதம் அவங்களை ஏற்றுக்க சொல்ல வச்சு, அப்போ நீங்கள் உங்களுடைய பெரிய ரோல் 2வது ரோல் தான் நினைக்கிறேன். இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறது பெரிய விஷயம். ஏன்னா மக்களுடைய உணர்வுகளை கண்ட்ரோல் பண்றது தான் எங்களுடைய பெரிய விஷயமா இருக்கும். டெய்லி எதனா ஒரு எண்ணம் வந்துனே இருக்கும் உங்களுக்கு. இப்போ மார்க்கெட் அப்பா இருக்கையில எல்லாம் நான் பணத்தை கொண்டாந்து போடுறோம்பாங்க, ஏறிக்கிட்டே இருக்கு. அப்போ இல்லைங்க நீங்க பணம் போடுங்க, கொஞ்சம் லோ ரிஸ்க்ல போய்க்கும். இல்லை சார் ஹை ரிஸ்க் ஃபண்டு தானே, ஸ்மால் கேப் மிட் கேப் தானே அதிகமான லாபத்தை கொடுத்துருக்கும்பாங்க. இது அது கடந்த காலத்தை பார்க்குறீங்க, நான் எதிர்காலத்தை பார்க்குறேன். ஸோ எதிர்காலத்தை பார்த்தா தான் உங்களுக்கு ரிட்டர்ன் வரும். கடந்த காலத்தில் எல்லாருக்கும் நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இல்லை வேண்டாம் கொஞ்சம் ஹைப்ரிட் ஃபண்டில் போய்க்குவோம், இது மாதிரி பண்ணுவோம் செய்யணும். அந்த உணர்வுகளை கண்ட்ரோல் பண்ணுறது, அது மாதிரி எடுக்கணும்னு வரையில சில பேருக்கு கோவம் வரும், என் படத்தை நான் எடுக்கிறேன், அதுதான் எனக்கு எப்படி கேட்கலாம் அப்படின்னு. இல்லைங்க எங்களுடைய டியூட்டியே உங்களுடைய கோலுக்காக அந்த பணத்தை நான் கொடுக்குறேன். கொண்டு போக வேண்டாம். நம்ம ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணையில் உங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்குன்னு சொன்னீங்க, உங்கள் குழந்தையினுடைய பாப்பாவுடைய எஜுகேஷனுக்கு நீங்கள், மேரேஜுக்கு நீங்கள், அந்த விஷயத்துக்கு நல்லா தாராளமாக எடுத்துக்கோங்க. கண்ணை மூடிட்டு இன்றைக்கி மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, பையனோ பொண்ணோ காலேஜில் ஜாயின் பண்ணுறாங்க, வருஷம் 5 லட்சம் 3 லட்சம் என்ன வேணுமோ எடுத்துக்கோங்க. வி ஆர் வெரி வெரி ஹாப்பி அந்த கோலுக்கு. இப்போ நீங்கள் நடுவில் நடந்துக்கிட்டே நேர்கோட்டில் போய்கிட்டே இருக்கையில் தடமாறையில் தான் அதை சீர் செய்ய வேண்டியது எங்களுடைய கடமையாகிறது அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு மேலே நீங்கள் வேணும்னா ஒரு மெயில் கொடுங்க அப்படிம்போம், அவ்வளோதான். ஸோ தட் அவங்க நாளைக்கு ஏதாச்சும் நம்ம குறை சொல்லாமல் இருக்கிறதுக்காக கரெக்ட் இது மாதிரி எங்களுக்கு ஒரு மெயில் அனுப்பிச்சிருங்க, எங்களுக்கு இது 50 லட்சம் வேணும், உறுதியாக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ சில சமயம் சார் நீங்கள் அன்றைக்கி என்னை சொல்லி தடுத்துருக்கலாமேன்னு இருக்காங்க. கரெக்ட், அந்த கொஷின் வரும்ல சார். சில சமயம் நீங்கள் அன்றைக்கி சொல்லி எங்களுக்கு விவரம் தெரியாதானே உங்கள்கிட்ட வர்றோம், நீங்கள் சொல்லி கேள்வி வரும், நீங்கள் சொல்லி தடுக்கலாம்ல. ஏன்னா முதலீட்டாளர்கள் நம்மளோட ஸ்மார்ட்டு, அவங்க எப்படியா பேசுவாங்க. ஸோ அது மாதிரி சொல்லுவாங்க. ஸோ சொல்லுவாங்க நீங்கள் சொன்னீங்கன்னா அது அதுக்காக இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்க, நம்மளை அவுட் ஸ்மார்ட் பண்ணுறதுக்காக நம்ம உண்மையான காரணங்களை எங்கள்கிட்ட சொல்ல மாட்டாங்க நிறைய சில முதலீட்டாளர்கள். எஜுகேஷன் சொல்லி எடுத்துட்டா கூட போச்சு இல்லை சார், எடுக்கணும் முடிவு பண்ணிட்டாங்கன்னா நம்மகிட்ட இல்லை சார் எனக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சி, நீங்கள் எதுவும் பண்ண முடியாதுங்க, நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் எங்கிட்ட உண்மையான காரணங்களை சொன்னீங்கன்னா எங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். உங்கள் பணத்தை நாங்கள் வச்சுக்கணுங்கிற ஆசை கிடையாது. கரெக்ட், ஏன்னா தினசரி பணம் வந்துக்கிட்டே இருக்குது, அதனால பிரச்சனை இல்லை, வச்சுக்கணுங்கிற ஆசை கிடையாது. த திங் இஸ் ரைட்டான தேவைக்கு அது போகணும், கரெக்டான தேவைக்கு அந்த பணம் போகணும் அப்படிங்கிறது தான். அதனால் மேஜராக இந்த சைக்காலஜிக்கலு சென்டிமெண்ட்ஸு இதை கண்ட்ரோல் பண்ணுறது எங்களுடைய ஒன் ஆஃப் த மேஜர் ஜாப்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். நீங்கள் தான் அதில் போகப்படாமல் பெரிய லெவலில் டென்ஷனாக அணுக வேண்டியது பெரிய ரோலும் உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்ட். அந்த